என்னதாங்க நடக்குது நம்ம புதுச்சேரியில்? நம்ம பிடபிள்யூ பணி நிரந்தர செய்ய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த வழியாக வந்து நம்ம முதல்வர் ஐயா கிட்ட கோரிக்கை சொல்கிறதுக்காக போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பலமுறை அவரை சந்தித்து கோரிக்கை சொல்லியிருக்காங்க. அப்போயே அவர் இதெல்லாம் சால்வ் பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி இன்றைக்கி கோரிக்கை சொல்ல போன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி காவல்துறை பார்த்தீங்கன்னா சராமரியாக நம்ம ஊழியர்களை பார்த்தீங்கன்னா தடியடி நடத்தி கழிச்சிருக்காங்க. இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மிகுந்த காயம் ஏற்பட்டு ரத்தம்லாம் வந்து அவர் சிகிச்சைக்காக நம்ம ஜிஹெச்சில் சேர்த்துருக்காங்க. என்ன சார், அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. நம்ம மக்கள் தானே சார், அவங்களும் நம்ம ஊழியர்கள் தானே. எப்படி சார் அவங்க அடிக்கிறதுக்கு உரிமை யார் சார் கொடுத்தா? கஞ்சா அடிக்கிறவங்க கொலை பண்ணுறவங்க மேலாம் இவ்வளோ கோவம் வர மாட்டேது விட்டுறீங்க. அவங்களோட உரிமைக்காக போராட வந்தவங்கள, நியாயத்தை கேட்க வந்தவங்கள இந்தமாரி தடி அடி நடத்துறது நியாயமா சார்? நம்ம புதுச்சேரி மக்கள்லாம் உங்களை வாழும் காமராஜராக நினைக்கிறாங்க. நம்ம காமராஜர் இருந்தால் இப்படி தான் அங்கங்கே தடியடி நடத்த விட்டு வேடிக்கை பார்ப்பாரா? அங்கங்கே போராட்டம் நடத்த விட்டு வேடிக்கை பார்ப்பாரா? பிடபிள்யூ ஊழியரில் நீங்கள் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட கோரிக்கைகள்லாம் தீர்வு காணணும். இனிமேல் நம்ம புதுச்சேரியில் இந்தமாரி ஒரு தடியடி சம்பவம் நடக்கக்கூடாது. என்னதான் புரோட்டோக்கால் 1000 இருக்கட்டும் சார், அதுக்காக நம்ம மக்களை போட்டு நம்ம ஊழியரில் போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறதா? என்னதான் புதுச்சேரி காவல்துறை அவங்க கடமையை செய்கிறதா இருந்தாலும் இந்த அளவுக்கு கடுமையாக தாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம சட்டத்துலையும் இடம் இல்லை. கொஞ்சம் மனித நேயத்தோடு செயல்படுங்க.